ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா ஆவியில் வேக வச்சு உருண்டை பிடிக்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த சக்கரவள்ளி கிழங்கு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா கழுவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். இட்லி தட்டத்தில் வச்சு 15 நிமிஷத்துக்கு விட்டுட்டேன். அப்படியே நல்லா வெந்து நைஸாக வந்திருக்கு பாருங்கள். ஆவியில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா நைஸாக மசித்து இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம், அப்போ நல்லாயிருக்கும். பருப்பு லேசாக வறுபட்டு கலர் மாற ஆரம்பித்த உடனே இப்போ இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே இப்போ இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை தூவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம். உப்பு, கொத்தமல்லி தழை, துருவின தேங்காய் இது 3மே அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துட்டா போதும். இந்த சூட்டோடவே ஒரே ஒரு தடவை பரட்டி விட்டுட்டு இப்போ வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். அளவு சரியாக இருக்கும். இப்போ மறுபடியும் அடுப்பு எதுவும் பற்ற வைக்க வேண்டாம். சக்கரவள்ளி கிழங்கோட சேர்த்து நல்லா கலந்து விடலாம். உப்பு காரம் எல்லாம் நல்லா கலந்து வரணும் எல்லா இடத்துலையும். அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற விட்டுறலாம். கை பொறுக்கிற சூடு வந்த உடனே இப்போ கையில் லேசாக எண்ணெயை தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டிக்கலாம். உருண்டையாக உருட்டுறதுனா உருட்டிக்கலாம், இல்லை உங்களுக்கு கொழுக்கட்டை ஷேப்பில் வேணும்னா அந்த மாதிரியும் பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த சைஸில் இன்றைக்கி எடுத்து உருட்டி வச்சுருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக உருட்டி வச்சுக்கலாம். இந்த பக்கம் அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன். உருட்டினது எல்லாத்தையும் இட்லி தட்டத்தில் வச்சு ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீமரில் வச்சு 5 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு எடுக்கிறதுனாலும் எடுத்துடலாம். இது ஒரு 8லிருந்து 10 நிமிஷத்துக்கு வெந்ததுன்னா போதும். அப்படி இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷம் கழித்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். கிழங்கு கூட மாவு எதுவும் சேர்த்தலை இல்லையா, அதனால் ஒட்டாமல் இருக்கணும்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே ஹெல்த்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கெல்லாம் எதுவும் வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.